தம்பியெல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வலிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஆளே எல்லா பக்கமும் சண்டை செய்ய முடியல. அப்போ அவர் வந்தால் இன்னும் கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். அதனால அவர் வரணும். அதுக்கான முயற்சி இதெல்லாம் ஒரு இது தானே. இப்போ இது வரும்போது இப்போ நாங்கள் தொடக்கத்துலேருந்தே செஞ்சோம். இயக்கமாக இருக்கும்போது இருந்து அவர் இப்போ வரணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக இது என்ன வரவேற்பு பாராட்டணும். நான் யாரையும் ஆதரிக்கணும்? தம்பி தான் என்னை ஆதரிக்கணும். நான் எதுக்கு அவர் ஆதரிக்கணும்? நான் ஒரு தனித்த பேரியக்கமாக வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு கனவு இருக்கு. அவன் என் தம்பி. நான் என்னுடைய உச்சத்தை விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏண்டா இந்த மாதிரி போய் தலையிற? சேவை செய்ய வந்தா சேவை செய். நான் அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோடு வரும். யாரும் வான்னு உன்னை கூப்பிடல. எதுக்கு வர என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. டேய், மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்துல டேய் உனக்கு சொல்றேன். ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத. 1.5 மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்ல. ஐயா விஜயகாந்த பாத்துக்க, மனசுல இருந்து பேசுவாப்ல. மக்களின் மொழியிலே பேசுவாரு. ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீற்றா. என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழிச்சிட்டா. பார்த்து எழுதுற மாணவன், படிச்சு எழுதுற மாணவன், எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க தான் முடிவெடுக்கணும். என்ன பண்ணிக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா